இன்றைக்கி ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மோதுறாங்க. குவாலிஃபயர் 1ல் ஆர்சிபியோட ஒரு நல்ல ஒரு மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ்னால ஆர்சிபி ஃபைனல் போனாங்க. பஞ்சாப்பும் அதே மாதிரி மும்பை ஒரு பெரிய இன்னிங்ஸில் பெரிய ஒரு மேட்ச் மூலியமாக பஞ்சாப்பும் ஃபைனல் போகிறாங்க. இது ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸாக பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 18 வருஷமாக 2 டீமுமே கப்படிக்காத டீமு. இந்த வாட்டி ஒரு புது சாம்பியன்ஸ் வர்றாங்க ஐபிஎல்லில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் வெர்சஸ் விராட் கோலி. ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயர். அவர் இந்த ஐபிஎல் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சென்ட்ரல் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆனதுலேருந்து அவர் ஒரு டிஃப்ரெண்ட் பிளேயராக இருக்கார். லாஸ்ட் 15 மந்த்ஸில் அவர் கேப்டன் பண்ண எல்லாமே, அதாவது செய்து முஸ்டக் அலி ட்ராஃபியாக இருக்கட்டும், அதே மாதிரி இது ரஞ்சி ட்ராஃபியாக இருக்கட்டும், ஐபிஎல் 2024 இருக்கட்டும், எல்லாத்தையுமே கேப்டனில் லீட் பண்ணி அவர் ஜெயிச்சு கொடுத்துருந்துருக்காரு. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்மார்ட் செய்து முஸ்டக் அலி ட்ராஃபியில் ஃபைனல் யார் யார் விளாண்டா பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு கேப்டனாக ஒரு சைடை லீட் பண்ணாப்புல, அதே மாதிரி ரஜத் பட்டிதார் அவரோட ஆப்போசிஷன் சைடை லீட் பண்ணார். இந்த ரெண்டு கேப்டன்ஸுமே திரும்ப ஐபிஎல் 2025 2 ஃபைனலில் மீட் பண்ண போகிறாங்க. சேமஸ் அதில் ஸ்ரேயஸ் ஐயர் வின் பண்ணார். இதில் ரஜத் பட்டிதார் அதுக்கு ரிவெஞ்ச் எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விராட் கோலி மெயினாக சொல்லணும்னா 18 வருஷமாக ஒரு பிளேயர் எல்லா சீசனுமே ஒரு 600 ரன் 700 ரன் கண்டினியூஸாக அவர் அடிச்சுட்டு அந்த பிளேயருக்கு ஒரு கப்பே இல்லாமல் இருக்குது. இது ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு ஹார்ட் பிரேக் தான் இது. ஏன்னா பஞ்சாப் ஜெயித்தாலும் ஆர்சிபி காண்டி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆர்சிபி ஜெயிச்சா பஞ்சாப் காண்டி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே அன்கேப்டு. என்னோட பர்சனல் விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அன்கேப்டு டீமை வச்சு ஒரு ஃபைனல்ஸ் ஆடுற ஒரு கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார். பஞ்சாப் ஜெயிச்சா ஹாப்பியாக இருப்பேன், அதே டயத்தில் சேடாகவும் இருப்பேன் ஆர்சிபி தோற்றதுக்கு. இன்றைக்கி தடவையாக ஒரு சாம்பியன், புது சாம்பியன் நம்ம ஐபிஎல்லில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆர்சிபி 3 தடவை ஃபைனல் போயிருக்கு. இது 4வது தடவை. அதே மாதிரி பஞ்சாப் புது கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் ஏற்கனவே நடப்பு சாம்பியன் கொல்கத்தாவை ஜெயிச்சுட்டு வந்திருக்காப்புல. இவர் 3 தடவை ஒரு டீமை டெல்லியை பிளே ஆஃபை கொண்டு போயிருக்காப்புல, 2 டீமை ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காப்புல. இந்த தடவை பஞ்சாப் எதிர்பார்க்குறேன் நான், என் கருத்துப்படி. ஆர்சிபி ஒரு 18 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கு. ஆர்சிபி ஃபேன்ஸ் பூரா நம்ம தமிழ்நாட்டில் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களும் கண்டிப்பாக ஆர்சிபி ஜெயிக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாப்புல. பார்ப்போம் எந்த டீம் ஜெயிக்குதுன்னு, ஆர்சிபியா இல்லை பஞ்சாப்பான்னு. எந்த டீம் ஜெயிச்சாலும் ஓகே தான். ஏன்னா நம்ம தீவிரம் மும்பை ஃபேனு, அதனால தான் ஓகே. இன்றைக்கி நம்ம ஆர்சிபியும் பஞ்சாப்பும் ஃபைனலுக்கு வருது. ஆனால் நான் சிஎஸ்கே சப்போர்ட்டர் தான். ஆனால் ஆர்சிபி 18 வருஷமே எல்லா வருஷமே நல்ல டீம் தான், ஃபைனல் வராங்க, ப்ளே ஆஃப் வராங்க. ஆனால் ஜெயிக்க முடியல. இந்த தடவை ஜெயிக்கிறதுக்கு அதிக ஸ்கோப் இருக்குது. ஏன்னா பவுலிங்கில் பார்த்தோம்னா ஆப்சல்யூட் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாப்புல. விராட் கோலி சால்ட் ஓப்பனிங் நல்லா இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஆர்சிபி இந்த வருஷம் கப் அடிக்கணும்னு நம்பிக்கையாக இருக்கேன். ஈசாலா கப் நம்மளே ராமேஸ்வரத்தில் இளவரசன். என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் ஜெயிச்சா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னா பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயரு, அதனால் எனக்கு பஞ்சாப் ஜெயிக்கணும். ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு பவுலர்ஸ் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்காங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்தால் போதும். ஓப்பனிங் கரெக்டாக இருக்குது. விராட் கோலி, வில் சால்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் ஜெயித்தா எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும். பேர் செந்தூர் ராஜா என் பேர். என்னை பொறுத்தளவு இன்றைக்கி ஃபைனல் நடக்குது. ஃபைனலில் பஞ்சாபு ஆர்சிபியும் போதுறாங்க. என்னைய பொறுத்தளவு பஞ்சாபு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ரெண்டு டீமுமே இன்ன வரைக்கும் கப் அடிக்கலை. ஆனால் ஆர்சிபி அடித்து 18 வருஷம் ஆச்சு. பஞ்சாபில் நிறையா இந்தியா பிளேயர்ஸ் இருக்காங்க. அதனால் நான் பஞ்சாபுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன். ஆர்சிபியும் நல்லா டீம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா ப்ளே பண்ணுறாங்க. ஃபைனலுக்கு ஃபஸ்ட்டே குவாலிஃபை ஆகிட்டாங்க. அதனால் 2 டீமுக்குமே நான் சப்போர்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். பஞ்சாப் ஆர்சிபிக்கு ஃபீல்டிங் நல்லா பண்ணணும். ஏன்னா பிளேயர்ஸு கொஞ்சம் ஸ்ட்ராங் நல்லா விளாட்றதுனால கொஞ்சம் ஃபீல்டிங் மட்டும் நல்லா பார்த்தா ஜெயிக்கலாம்.